அன்பார்ந்த தமிழ மக்களுக்கு எனது அன்பு அணிந்த பணிவான வணக்கங்கள். மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். எமது தமிழர்கள் வரலாற்றில் கருப்பு ஜூலை, இரத்தக்கரை படிந்த கரிநாள். எமது உறவுகள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டு, எமது சகோதரிகள் கொத்து கொத்தாக மானபங்கப்படுத்தப்பட்டு, எமது அனைத்து உறவுகளையும் ஒட்டு துணி ஊடி உடம்பில் இல்லாமல் நடுத்தெருவில் விரட்டி அடித்தார்கள் சிங்களவர்கள். இதை நாங்கள் மறக்க மாட்டோம். எமது முன்ன நாள் அரசியல்வாதிகள் இதற்கு முழு பொறுப்பையும் ஏற்றாக வேண்டும். அவர்களின் சேத்திறன் இன்மையால் எமது இளைஞர்கள் அன்றைய நாளில் ஆயுதம் ஏந்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகப்பட்டார்கள். இன்று லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டு, கோடியான சொத்துக்கள் அளிக்கப்பட்டு, 30 வருடங்கள் எமது வாழ்க்கை பின்தள்ளப்பட்டு, இன்று இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு நிச்சயமில்லாத, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு எமது முன்னாள் அரசியல்வாதிகளும், இன்றைய நிலைமையில் இன்ன நாள் அரசியல்வாதிகளும் இதற்கு முழு பொறுப்பையும் மேற்கொள்ள வேண்டும். இதை நாங்கள் மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். இந்த நேரத்தில் எமது நாட்டின் விடுதலைக்காக, இந்த மண்ணின் மீட்புக்காக உயிர் நீத்த அனைத்து போராளிகளும், இயக்க வேறுபாடு இல்லாமல் அனைத்து போராளிகளுக்கும், எமது அப்பாவி பொதுமக்களுக்கும் இந்த நாளில் எனது ஆழ்ந்த அஞ்சலிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.